expect a change, be a change. மாற்றத்துக்காக காத்து கொண்டிராது, மாற்றமாக இரு. Don't expect a revival, become a revival. எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்காது. எழுப்புதல் நாளை வரும், நாளை தினம் கழித்து வரும், ஒரு மாதம் கழித்து வரும் என்று எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்காது. மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்காது, நீயே மாற்றமாக இரு. எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்காது, நீயே எழுப்புதலாக இரு. காலம் மாறும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்காக சூழ்நிலை இப்பொழுது சரியாக இல்லை, நான் யோசிக்கின்ற திறன் சரியாக இல்லை, எனக்கான வாய்ப்பு சரியாக இல்லை. நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறேன். I am waiting for the right moment. I am waiting for the right event to take place. சரியான காலமும் சரியான நேரமும் வரும்படியாக காத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தம் வருகிற வரை காத்து கொண்டிருக்கிறேன். Don't wait for the time to change, change the time. காலத்தை மாறுவதற்காக காத்து கொண்டிருக்காதே, எழும்பி நின்று காலத்தை மாற்று. Don't expect someone to pick you up. யாராவது ஒருவர் வந்து என்னை தூக்கி விடுவார், யாராவது ஒருவர் மூலமாக கர்த்தர் அதிசயங்களை செய்வார், யாராவது ஒருவருடைய ஜெபத்தின் விளைவாக ஆண்டவர் என்னை தொடுவார் என்று இன்னொருத்தனை நம்பி காத்திருக்காது. உன் கரங்கள் திடப்படட்டும், உன் தளர்ந்த முடங்கால்கள் திடப்படட்டும். எழுந்து நிமிர்ந்து நின்று உன்னுடைய வழிகளை பிடித்துக்கொள். ஒரு நாளிலே நான் நன்றாக இருப்பேன், ஒரு நாளிலே கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார். A day will come on some other day, someday on that day. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கர்த்தர் என்னை சரியாக வைத்திருப்பார், சரியாக ஆசீர்வதித்திருப்பார், சுதந்திரங்களை அள்ளி தருவார். ஒரு நாள் வரும் என்று காத்திருக்காது. அந்த நாள் எந்த நாள் என்றால் இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய ரட்சிப்பின் நாள். Today is the day that God will touch you. இந்த நாளிலே கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறார். இவற்றை சொல்லும்படியாக தான் நான் இந்த நாளிலே வந்திருக்கிறேன். Hallelujah. Don't expect a change. மாற்றத்துக்காக காத்திருக்காது, மாற்றத்துக்காக காத்திருக்காது, நேரத்துக்காக காத்திருக்காது. கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. ராஜ்யத்துக்காக காத்திருக்காது, கர்த்தருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. Your perspective must change today. இந்த நாளிலே உங்களுடைய கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். இந்த நாளிலே உங்களுடைய கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். Your perspective must shift today. இந்த நாளிலே உங்களுடைய கண்ணோட்டம் மேலான கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். மேலான காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. யாரோ ஒருவர் வருவார், யாரோ ஒருவர் செய்வார், ஏதோ ஒரு நாளிலே வரும், எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வருடத்தில் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அடுத்த 40 ஆண்டுகள் இப்படிதான் இருப்பீர்கள். You will lose the next 40 years if you think like this. இதே மாதிரி யோசித்துக் கொண்டிருந்தால், இதே சிந்தனை உடையவர்களாய் இருந்தால் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு இப்படிதான் இருப்பீர்கள். ஆகவே எழும்பு. This is the time for you to change. இந்த நாளிலே எழும்ப வேண்டும். இந்த நாளிலே உன்னுடைய சிந்தனைகள் கோணங்கள் மாற்ற வேண்டும். இந்த நாளிலே இயேசுவை பற்றி பார்க்கிற கோணம் மாற்றப்பட வேண்டும். Your perspective must shift today. உன்னுடைய எண்ண அலைகள் மாற்றப்பட வேண்டும். அதை தான் இந்த நாளிலே சொல்லும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். காலங்கள் மாற்றப்பட்ட காலமாய் இருக்கிறது. We are in a season of tremendous change. மகா பெரிய மாறுதல்கள் உண்டாகிற நேரமாய் இருக்கிறது. Everything about you will change in a single year. நான் அடித்து சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு ஆண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆண்டிலே உங்களை குறித்ததான அத்தனையும் மாற்றப்படும், அத்தனையும் மாற்றப்படும். இப்பொழுதே வேகமான மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. அரசியலிலே மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. மொபைல் போனிலே மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. எப்படி தொழில் பண்ண வேண்டும், தொழிலிலே மாற்றம் உண்டாயிருக்கிறது. We are in a season of tremendous change. பழைய மாதிரி யோசிக்கிறவனுக்கு வாழ்க்கை இல்லை. பழைய மாதிரி வேலையை வேண்டும் என்று தேடுகிறவனுக்கு வாழ்க்கை இல்லை. பழைய மாதிரி தொழில் செய்வேன் என்று யோசிப்பவனுக்கு வாழ்க்கை இல்லை. மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. ஆகவே அதோடு சேர்ந்து நீங்களும் மாற்றப்பட வேண்டும். Your perspective over life must shift today. வாழ்க்கை குறித்ததான உங்களுடைய கண்ணோட்டம் இந்த நாளிலே மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். Unless you persevere you will fail. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் விழுந்து போவீர்கள். கண்ணோட்டம் மாற்றப்படாத பட்சத்தில் நீங்கள் இருளிலே மூழ்கடிக்கப்படுவீர்கள். எவ்வளவு காலம் குந்தி குந்தி நடப்பீர்கள், எவ்வளவு காலம் இருமனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், எவ்வளவு காலம் பாகாலுக்கும் தேவனுக்கும் சேவகம் செய்வீர்கள், எவ்வளவு காலம் உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் நீங்கள் சேவகம் செய்வீர்கள். வேதாகமத்தின் பிரகாரம் உங்களுடைய பெயர் என்ன தெரியுமா? மைமாலக்காரன், a hypocrite. மைமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆலயத்துக்கு சும்மா வருகிறாய். ஏன் வருகிறேன் என்று உனக்கே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆயிருக்கிறது, ஆகவே நான் வருகிறேன் என்று ஏனோ வந்து கொண்டிருக்கிறாய்.
You are living a double life. இருமனம் உள்ளவன் ஒன்றையும் எடுத்துக்கொள்ள முடியாது. இருமனம் உள்ளவன் ஒன்றையும் எடுத்துக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவன் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு பரலோகம் செல்ல முடியாது. மாற்ற வேண்டும். Perspective must shift today. உங்களுடைய கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். இந்த காலம் எழுந்திருக்கிற காலமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. செட்டைகளிலே விரித்து எழும்புகிற காலமாய் இருக்கிறது. கூட்டிலே அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்குகிற காலம் அல்ல, ஓடுகிற காலமாய் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் தன்னுடைய செவிகளை சாய்த்து சொல்லுவார். கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் எனக்கு தடவி கொடுப்பார். என்னை பார்த்துக் கொள்வார். அன்பாய் இருப்பார், அரவணைப்பார். இல்லை, கூட்டை விட்டு எழும்பு, சிறகடித்து எழும்பு. கழுகு ஒரு காலத்திலே அது கூடு கடிக்க ஆரம்பிச்சிடும், குத்த ஆரம்பிச்சிடும். அப்படி குத்திச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பறக்கிற நேரம் வந்துட்டு அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கூட்டை கலக்கும் பொழுது கழுகுகள் எழும்புகிற காலமாய் இருக்கிறது. The Lord is going to rise you up today. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நீ எழும்புகிற காலம் இந்த காலமாய் இருக்கிறது. ஹalleluya. ஆகவே மாற்றங்கள் உண்டாகிறது, ஆகவே கலக்கங்கள் உண்டாகிறது, ஆகவே சூழ்நிலைகள் உன்னை நசுக்குகின்றது. நீ எழும்ப வேண்டும். Change your perspective. Everything in you must rise. உனக்குள்ள இருக்கிற எல்லா காரியமும் எழுப்பப்பட வேண்டும். உன் சிந்தனை எழுப்பப்பட வேண்டும், உன் உணர்வுகள் எழுப்பப்பட வேண்டும், உன்னுடைய யோசனைகள் எழுப்பப்பட வேண்டும், வாழ்க்கை எழுப்பப்பட வேண்டும். சகலமும் எழுப்பப்படுகிற காலமாய் இருக்கிறது. ஆண்டவர் 2 நிலைகளிலே மனிதர்களை எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நிலைகள் இருக்கிறது. ஒன்று, மண்ணிலே வீடு கட்டுகிறவன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25-26 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் மண்ணிலே வீடு கட்டுகிறவனாய் இருக்கிறான், மணலிலே வீடை கட்டி வைத்திருக்கிறான். ஒருவன் இருக்கிறான், அவன் கற்பாறையின் மீது வீடு கட்டி வைத்திருக்கிறான். The perspective over the sand and the perspective over the mountain. கீழே இருக்கிற என்ன அலைகள், மேலே இருக்கிற என்ன அலைகள். மண்ணிலே கட்டினவனுக்கு பிரச்சனை எப்படி தெரியும் தெரியுமா? பெருசா தெரியும், கண்ணுக்கு மேல தெரியும். உங்களுக்கு பிரச்சனை பெருசா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க மண்ணில வீடு கட்டிருக்கீங்க. உங்களுடைய என்ன அலைகள் கீழே இருக்கிறது, பிரச்சனை மேலே இருக்கிறது. பெருவெள்ளம் வந்தது, சூழ்ந்தது, இவன் கீழே இருக்கிறான், அமிழ்ந்து போகிறான். ஆனால் இந்த நாளிலே உங்களுடைய எண்ணம் கற்பாறையின் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹalleluya. கற்பாறையின் மீது இருக்கிறவன் எப்படியாக இருப்பான்? பெருவெள்ளம் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். எங்க தெரியுமா இருக்கும்? காலுக்கு கீழே இருக்கும். ஹalleluya, ஹalleluya. உங்க பிரச்சனையை பாருங்க, உங்க தலைமையில இருக்க உங்க காலுக்கு கீழே இருக்கான்னு பாருங்க. தலைமையில இருந்துச்சுன்னா பிரச்சனை தலைமையில இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க கீழே இருக்கீங்க. ஹalleluya. நீங்க கீழே இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரச்சனை எல்லாம் மாறாது. நீங்க மேல ஏறிட்டினா போதும், பிரச்சனை மாற்றப்பட்டாயிரும். ஹalleluya. கண்மலையின் மேல் ஏறி இருக்கிற அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். You have to move from the valley to the mountain top. பள்ளத்தாக்கிலே இருக்கிற என்ன அலைகளை காட்டிலும், பள்ளத்தாக்கிலே வாழுகிறதை காட்டிலும், பள்ளத்தாக்கிலே யோசிக்கிறதை காட்டிலும் எழும்பி நின்று மலையின் மேல் இருக்கிற அனுபவம், மலைக்கு மேல் இருக்கிற யோசனைகள். Your perspective must change today. இதை தான் இந்த நாளிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். வனாந்தரத்திலே இருந்து கானான் தேசம் கண்ணோட்டத்துக்கு மாற்றப்பட வேண்டும். எகிப்திலிருந்து கானான் தேசம் கண்ணோட்டத்துக்கு மாற்றப்பட வேண்டும். பள்ளத்தாக்கிலிருந்து மலையின் மேல் இருக்கிற கண்ணோட்டத்துக்கு மாற்றப்பட வேண்டும். மண்ணிலிருந்து மலைக்கு மேல் இருக்கிற, கற்பாறைக்கு மேல் இருக்கிற கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். பிரச்சனையை குறித்து பேசுகிற கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். பகைவனை குறித்து பேசுகிற கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். Your language must change today. உங்களுடைய உள்ளாக பேசுகிற அந்த மொழி மாற்றப்பட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நீங்க உள்ளாக பேசுறதுக்கு யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தோற்றவனாய் பேசுகிறதுக்கு யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பிரச்சனையா பார்த்தா அது பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லாம பார்த்தா அது பிரச்சனை கிடையாது. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்களேன் சத்தமா, ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். இதை குறித்து இன்னும் ஆழமாக சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து இங்கிருந்து கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இதே வார்த்தை தான், இதே காரியம் தான். உங்களுடைய எண்ணங்கள், your perspective must change என்பது கர்த்தருடைய சுவிசேஷமாய் இருக்கிறது. This is the gospel. நான் இவ்வளவு நேரம் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தது சுவிசேஷத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். இதை தான் ஆண்டவர் சுவிசேஷமாக அவருடைய ஊழியத்திலே முதலாவதாக அவர் செய்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் திசையில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகம் இருள் என்கிற உலகம். இன்னொரு உலகம் இருக்கிறது, அது வெளிச்சம் என்கிற உலகம். அந்த வெளிச்சம் என்கிற உலகம் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசியுங்கள், யாவரும் சேர்ந்து வாசிப்போம். 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செய்தி என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இன்னொரு உலகம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு உலகம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. The kingdom of heaven is near. பக்கத்துல வந்திருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது. இயேசுவுடைய ஊழியத்தை, எல்லா 3.5 வருட ஊழியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயமாக இருக்கும், ராஜ்யம் 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 என்று இருக்கும். ஏன் ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார்? ராஜ்யம் வந்திருக்கிறது. ஒரு குழந்தை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள தடை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒன்னு ஆண்டவர் சொல்லுங்க, அப்பெல்லாம் பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டு சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது. ஒருவன் சண்டை போட்டுட்டு இருப்பான், யார் பெரியவன் யார் சிறியவன் யார் இவன் முந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான். உடனே ஆண்டவர் சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யம். என்ன பேசினாலும் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் 4 சுவிசேஷத்தையும் வாசித்து பாருங்க, வேறு விதமாய் வரும். ஏன் ஆண்டவர் ஊழியம் செய்தார்? ராஜ்யம் வருகிறது, ராஜ்யம் வருகிறது, ராஜ்யம் வருகிறது. கண்ணோட்டம், சிந்தனை ராஜ்யம் அப்படிங்கிற சிந்தனையா இருக்கிறது. இயேசுவுடைய செய்தி மகாபெரிய செய்தி, அழகான செய்தி. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இன்றைக்கு அந்த செய்தி மாற்றப்பட்டாயிற்று. இது இயேசு உயிர்த்தெழுறதுக்கு முன்பதாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக சொல்லப்பட்ட செய்தி. என்ன செய்தினா, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is near. இப்பொழுது அந்த செய்தி கிடையாது. இப்போ என்ன செய்தி தெரியுமா? The kingdom of heaven is here. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இல்ல, பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகள் முன்பதாக பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருந்தோம். இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் அதை தான் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எழும்பு எழும்பு, அடுத்த என்ன அலைகளுக்கு எழும்பு, மண்ணிலிருந்து மேலாக எழும்பு. என்ன அலைக்கு எழும்பு? ராஜ்யம் வந்திருக்கிறது. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, ராஜ்யம் வந்திருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, ராஜ்யம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்குன்னு யோசிக்கிற யோசனை வேற, இருக்குன்னு யோசிக்கிறவனுடைய யோசனை வேற. ஹல்லேலூயா, வந்திருக்கிறது. You are not waiting for the promise, the promise is here. வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிற கூட்டம் நீங்கள் அல்ல, வாக்குத்தத்தத்தை பெற்ற கூட்டம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள், அடையாளங்களை பெற்றிருக்கிறீர்கள். You have already been equipped. எல்லாம் உண்டாகிவிட்டது. கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். ராஜ்யத்தை குறித்து பேசினார். ராஜ்யத்தை குறித்து பேசுகிறதுக்காக நான் இவ்வளவு நேரம் சொன்ன செய்தியை இயேசுவானவர் அவருடைய செய்தியின் ஒரே வார்த்தையாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 4:17 வசனம். ஆகவே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இதைதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதைதான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மனிதன் இருக்கிறான், சாதாரணமாக எண்ணங்கள் உடையவனாய் இருக்கிறான். மனம் திரும்புங்கள் என்பது மனதை குறிக்கிறது. ரோமர் 12:2 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கும். renewal of the mind. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சாதாரண மனிதனாக ஒருவன் இருக்கிறான். 99% மனிதர்கள் இந்த இடத்திலே வாழ்கிறார்கள், சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், சாதாரண யோசனை உடையவர்களாய் இருக்கிறார்கள், சாதாரண வாழ்க்கை முறை உடையவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மண்ணிலே வாழுகிற நீ மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பணும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? பாவத்தை விட்டு வெளியே போகணும், தப்பு செய்யாத, தப்பு செய்யாத, ஒழுங்காரு, தப்பு செய்யாத, நீ அது செய்யாத, இப்படி பண்ணாத, கரெக்டா வாழணும், சரியா, கரெக்டா யோசிக்கணும், சரியா, அப்படின்னு சொல்லுகிற ஒரு உலகம் நமக்கு இருக்குது. ஆனால் மனம் திரும்புங்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? மலைக்கு கீழே இருந்து எழும்பி மலைக்கு மேல இருக்கிற இடத்துக்கு போய் இந்த இடத்துல உருவாகி இருக்கிற வேறொரு சிந்தனை உலகத்துக்கு நீ செல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இப்படி இருக்கிறது மனம் திரும்புதல் இல்ல. பாவத்தை விட்டு மட்டும் வெளியே வர்றது, தப்பு செய்யறதை விட்டுட்டு கரெக்ட் செய்யறது மனம் திரும்புதல் அல்ல. இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பி வேற இடத்துல உட்கார்றதுக்கு பேர் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா,
நான் சொல்றது புரியுதா? மண்ணில வாழுகிறதை விட்டுட்டு மலைக்கு மேல வாழுகிற அனுபவம், உலகத்தை சார்ந்திருந்த எண்ணங்களை விட்டுட்டு ராஜ்யத்தை சார்ந்திருக்கிற உலகம். This mind will always think about the kingdom. இந்த இடத்துல இருந்து யோசிக்கிறவன் ராஜ்யத்தை மாத்திரம் தான் யோசிப்பான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிறவன் பிரச்சனையை மாத்திரம் தான் யோசிப்பான். நேத்து ஃபுல்லா என்ன யோசிப்பாருங்க? பிரச்சனை. அவன் குத்துனா இவன் குத்துனா, இவன் மிதிச்சான் அவன் மிதிச்சான், இதான் உங்களுக்கு கதையா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, ஐயோ கையில காசு இல்லையே, நாளைக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே, இந்த அடுத்த மாசம் டியூவை கட்டுறதுக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே, துட்டு இல்லையே துட்டு இல்லையே துட்டு இல்லையே துட்டு இல்லையே துட்டு இல்லையே துட்டு இல்லையே, அதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கடன் இருக்க கடன் இருக்க கடன் இருக்க கடன் இருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது இல்லை அப்படின்னா, ஐயோ வலிக்குத, இங்க கொஞ்சம் வலிக்குது, இல்லாட்டி இங்க கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? மண்ணு சார்ந்த இடம். இங்க இருக்கும்போது பெருவெள்ளம் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இங்க இருக்கும்போது பெருவெள்ளம் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். Perspective must shift to the higher realm. மலைக்கு மேல் இருந்து யோசிக்கிற உலகம் இருக்க வேண்டும். இந்த இடத்துக்கு பேர் ராஜ்யம். எல்லாரும் சொல்லுங்க ராஜ்யம். எல்லாரும் சொல்லுங்க ராஜ்யம். இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மனம் புதிதாகிற அனுபவம். சொல்லுங்க மனம் புதிதாகிற அனுபவம். மனசு புதுசாக ராஜ்யத்தை யோசிச்சுட்டு இருக்கும், ராஜ்யத்தை யோசிச்சுட்டு இருக்கும், ராஜ்யத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மனம் திரும்புதல் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த இடத்தை போய் விசிட் பண்ணிட்டு வருவோம். இட் இஸ் நாட் அபவுட் விசிட்டிங், இட் இஸ் அபவுட் சிச்சுவேட்டிங் இல்லை, பொசிஷனிங் yourself in the right position. இந்த இடத்துல இருந்து விசிட் பண்ணிட்டு போகிற இடம் கிடையாது, இந்த இடத்துல வாழுகிற இடம். அதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கோயில்ல இருக்கும்போது நல்லவன் மாதிரி நடிப்போம், வீட்டுக்கு போனோம்னா வாயில தங்க வசனமா வரும். அது எப்படிதான் வரும் தெரியாது. வெளியே போனோம்னு அந்த ஆள வந்துடும். அப்படிதானே? நம்மளாம் கிறிஸ்தவங்க தான், வாயில தான் கிறிஸ்தவங்க, உள்ளத்துல எல்லாம் கிடையாது. சும்மா வாயில அடி வடை சுட்டிட்டு போயிட்டே இருப்போம். நீங்க ஏன் தெரியுமா கோயிலுக்கு வரீங்க? நீங்க கிறிஸ்தவங்க, அதனால கோயிலுக்கு வரீங்க. வேற ஏதாவது தெரிஞ்சுன்னா வேற எங்கேயாவது போயிருந்திருப்பீங்க, அவ்வளவுதான். கரெக்டா? அப்படிலாம் இல்லையா? அப்படிதானே? இந்த இடத்துல இருந்து இங்க போய் எட்டி பார்த்துட்டு வருகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, இங்க இருந்து கிளம்பி போய் இங்க போய் வாழுகிறவன் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இங்க போன பிறகு திரும்பி வரவே கூடாது, அவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். பெர்ஸ்பெக்டிவ், கோணங்கள் மாற்றப்பட்டும், எண்ணங்கள் மாற்றப்பட்டும், எல்லாம் மாற்றப்பட்டும், சிந்தனைகள் மாற்றப்பட்டும், வடிவம் மாற்றப்பட்டும், முழுமையாக மாற்றப்பட்டு இருப்பான். நல்லா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வயிறு அப்படி பெருசாயிட்டே இருக்கும். ஏன்டா வயிறு பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எனக்கு அது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப நேரம் யோசிச்சுன்னா மண்டை வீங்கிச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நிறைய யோசிச்சுன்னா மண்டை அப்படி புடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தன் கேட்பான், என்னடா ரொம்ப புடைச்சிருக்கு? ஒண்ணு இல்ல, ரொம்ப யோசிச்சேன் அப்படின்னு சொல்லும். நல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும், மண்டை இவ்வளவு பெருசா இருக்கும். நல்ல வேலை மண்டை வீங்குற மாதிரி கிடையாது. சரி, மனசு மேல ஏறணும் என்ன தெரியுமா? ஃப்ரீக்வன்சி டியூன் ஆகும். பார்க்க அப்படிதான் இருப்பேன், பார்க்க சாதாரணமா தான் இருப்பேன், உள்ள துறந்த மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. சாதாரணமா மனுஷன் மாதிரி தான் உடம்புல இருந்து நடந்து போயிட்டு இருப்பான், ஆனா எண்ணம் இங்க இருக்காது, எண்ணம் கிங்டமாக, என்ன ராஜ்யமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஃப்ரீக்வன்சி, உங்களுடைய தாட் பேட்டர்ன், உங்களுடைய சிந்தனை வடிவங்கள், உங்களுடைய யோசனை வடிவங்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு யாருமே வந்து சொல்ல முடியாது. நீங்க யோசிக்கிறத யாரும் தடுக்க முடியாது. என்னன்னாலும் யோசிக்கலாம், எவ்வளவு கேவலமானாலும் யோசிக்கலாம், எவ்வளவு கள்ளத்தனத்தையும் யோசிக்கலாம், எவ்வளவு பொய்யும் யோசிக்கலாம். நீங்க வெள்ளையடிக்க கல்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு வரலாம், உள்ள யோசிக்கிறது தாறுமாறா யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளே இருக்கிற யோசனை கீழாக பாதாளத்தை நோக்கி இருக்கக்கூடாது, பாவத்தை நோக்கி இருக்கக்கூடாது, பாவத்தின் கிரியைகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது, உலகத்தின் கிரியைகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது, உலகத்தின் தன்மைகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் யோசிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ராஜ்யத்தை யோசிக்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் சிந்தனை, ராஜ்யத்தின் பிரச்சை, ராஜ்யத்தின் சிந்தனை, இதை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்படுகிற அந்த அனுபவத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த உலகம் எப்படி இருக்கும், சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இயேசுவுடைய போதனைகள் இந்த எண்ண அலைகளை மாற்றுகிறதாக இருக்கிறது. எப்பொழுதும் இந்த உலகத்திலே நீ வாழக்கூடாது, அந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதாய் அவர் எப்பொழுதுமே அவருடைய செய்தி இருந்து கொண்டே இருக்கும். லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அவன் கவலைப்படுகிறதுனால் எவனாவது ஒரு இன்ச் நவட்ட முடியுமான்னு பாரு, ஒன்னும் நவட்ட முடியாது. இப்படி தெரிஞ்சிருந்தோம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு இருக்கிற பெரிய ஆயுதமே கவலை தான். காலையில கவலைப்படுகிறது, மதியானம் புதுசா கவலைப்படுகிறது, நைட்டு புதுசா கவலைப்படுறது, புதுசா கவலைப்படுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு கவலைப்படாத. ஆமா, அவருக்கு வேற வேலையே கிடையாது, நான் பாட்டு கவலைப்படுவேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்போம். கவலைப்படுகிறதுனால எவன் ஒரு முளத்தை கூட்டுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, மிகவும் அற்பமான காரியத்தை 26 வசனம், மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஒரு அடி கூட உன்னால நவட்ட முடியாது, கொஞ்சம் கூட ஒண்ணு கூட செய்ய முடியாது. எதுக்கு நான் கவலைப்படுற? இந்த உலகத்துல வாழாத, மனம் திரும்பி வேற உலகத்துல வாழு அப்படின்னு சொல்லுகிறது. சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாரு, அது பாட்டுக்கு வாழுது. இந்த சாலமோன் முதலானவைகளை காட்டிலும் அழகா வாழுது. நீயே இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு அந்த உலகத்துக்கு வித்தியாசம் சொல்றாரு பாருங்க. 29 வசனம், ஆகையால் வாசிப்போம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் யார் தேடுறா? உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம். எப்படி சம்பளம் வரும், எப்படி சம்பளத்தை வெட்டி எப்படி இஎம்ஐ செய்ய, இதான் நம்முடைய வேலை. நம்முடைய சிந்தனையில எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நாள் சம்பளத்தை வாங்கணும், பிக்கணும், 5 துண்டா 6 துண்டா பிக்கணும். ஆண்டவரே 6 துண்டா பிச்சிட்டு இருக்கேன், இது எப்படியாவது 4 துண்டா பிக்கிறதுக்கு கிருபை தாங்க. கேவலமான ஜெபம். இந்த சம்பளத்துக்குள்ள எப்படியாவது வாழ கிருபை செய்யுங்க. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? உலகத்தான். உலகத்தான் இவளை செய்து கொண்டிருக்கிறார்கள், உலகத்தான் இவளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன தெரியுமா பண்ணு? எழும்பி மனம் திரும்பு. ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும் பாருங்க. 30 வசனம், இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள், சத்தமா வாசிங்களா, இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இங்க ஒரு உலகம் இருக்குங்க. இந்த உலகத்தை சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல வாழ்றவனுடைய உலகம் வேற உலகம், தானாவே நடக்கும் அந்த உலகத்துல. ஹல்லேலூயா. இங்க உழைச்சாதான் காசு, இங்க தானாவே காசு. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? ஹல்லேலூயா. இங்க என்னெல்லாம் உழைக்கீங்களோ அது மட்டும் தான் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பெயர். காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னன்னா, என்னெல்லாம் செய்றீங்களோ அது மட்டும் தான் கிடைக்கும். நியூட்டனுடைய 3வது விதி நான் இருக்கா எழுதி வச்சிருந்தேன்னா, for every action there is an equal and opposite reaction. என்னெல்லாம் செய்யறியோ அதனுடைய எதிர்வினைகள் ஒன்று நடந்துட்டே இருக்கும். நீ என்னெல்லாம் செய்யறியோ அது மட்டும் தான் கிடைக்கும். 10,000 வேலை செஞ்சா 10,000 சம்பளம் கிடைக்கும். 10,000 வேலை செஞ்சு யாருக்கா 1 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா அதுக்கு பேர் ஏமாத்து வேலை. ஆனா இந்த இடத்துல வேற ஒரு உலகம் இருக்குது. எப்படி தெரியுமா? தூண்டில தான் போடுவான், உள்ள வெள்ளி பணம் இருக்கும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவனுக்கு புரியவே புரியாது, இங்க இருக்கிறவனுக்கு வாழ்க்கையே அதுதான். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவன் உலகத்தான், இங்க இருக்கிறவன் ராஜ்யம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் எண்ணங்கள், ராஜ்யத்தின் கோணங்கள், என்ன நடந்தாலும் ஒண்ணு அசைக்க முடியாது. ஏன் தெரியுமா? அப்பா இருக்கார் இந்த இடத்துல. அப்பாவும் இருக்காது, யாரும் கிடையாது. நானே கஷ்டப்படுகிறேன். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? என் அப்பனுக்கு புரிய மாட்டேங்க, என் மகளுக்கு புரிய மாட்டேங்க. எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? எவ்வளவு உழைச்சி போடுறேன் தெரியுமா? உங்களை தான் பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பி ராஜ்யத்தை யோசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க என்ன போட்டிருக்குது பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அப்பாவுக்கு தெரியும். 36 வசனம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாரும் விசுவாசத்தை கரங்களை வைத்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதை மட்டும் தேடுங்க, அது தானாவே வரும். ஒரு ஊழியக்காரர் அழகா சொன்னாரு, கடையில போய் இட்லி மட்டும் கேளு, சட்னி சாம்பார் தானாவே வரும் அப்படின்னாரு. நான் மறக்கவே இல்லை, நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இட்லி மட்டும் வாங்கு, சட்னி சாம்பார் தானாவே வரும். ராஜ்யத்தை மட்டும் தேடு, வீட்டுக்காரங்களை அப்பா பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எப்படி வருதுன்னு தெரியாதுங்க, அது வரும். ஆச்சரியமா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? அற்புதத்தின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அடையாளங்களின் வாழ்க்கை. My life is a life of sign and wonder. என் கூட வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அற்புதமும், என் கூட இருக்க எல்லாமே ராஜ்யமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜ்யம் வந்திருக்கிறது. Kingdom is here. அப்பா கூட இருக்கிறார். இந்த வெறியும் இந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. உலகத்தான் யோசிக்கிறது போல யோசிப்பதில்லை. நீங்கள் கண்ணோட்டம் மாற்றப்பட்டு வேறு விதமாய் யோசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள், வேறு விதமாய் யோசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அடுத்து பாருங்க, ராஜ்யத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 32 வசனம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரி, இங்கிட்டு இருந்து ஒருத்தர் ராஜ்யத்தை யோசிக்கிறதுக்கும் இங்கிட்டு இருந்து ராஜ்யத்தை யோசிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இங்கிட்டு இருந்து ராஜ்யத்தை யோசிக்கிறவனுடைய யோசனைகள் வேற மாதிரி இருக்கும். இங்கிட்டு இருந்து ராஜ்யம் வருது, ராஜ்யம் வருதுன்னு என்ன நம்ம யோசிப்போம்? ஆமா வருது. எங்க வருது? அது ஒரு 2000 வருஷம் கழிச்சு அது ஆண்டவர் வந்து லூசிபர்லாம் அழிச்சிட்டு 7 வருட அரசாட்சியெல்லாம் முடிச்சிட்டு நம்மளாம் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு 1000 வருடம் கழிச்சு பொறுமையா வருவார். ராஜ்யம் வருது, ராஜ்யம் வருது அப்படின்னு இங்க இருக்கிறவன் யோசிப்பான். இங்க இருக்கிறவன் என்ன தெரியுமா யோசிப்பான்? ராஜ்யம் வருது, ராஜ்யம் வருதுன்னு சொன்னா என்ன தெரியுமா யோசிப்பான்? லூக்கா 17ஆம் அதிகாரத்தை எடுங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே ராஜ்யம் எங்க இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறேன், உங்களுடைய எண்ணங்களை மறுரூபமாக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ரினியூவல் ஆஃப் தி மைண்ட், உங்களுடைய சிந்தனைகளை புதிதாக்கி கொண்டிருக்கிறேன். ராஜ்யம் எங்க இருக்கிறது? லூக்கா 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் வாசிப்போமா? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேல் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவருக்கு அவர் பிரதித்தமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதாங்க வித்தியாசம், இதுதாங்க வித்தியாசம். ஒரு எடுத்துக்காட்டா நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இங்க இருக்கிறவன் எப்படி யோசிப்பான? தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, வரப்போகுது. வெளியே வச்சே பார்த்துட்டு இருப்பான், வரப்போகுது. அது என்னைக்காவது வரும். அது திருநெல்வேலியில வரும், இல்லாட்டி சென்னையில வரும், இல்லாட்டி எருசலேம்ல வரும், இல்லாட்டி 1000 வருடம் கழிச்சு வரும். அது என்னைக்கோ வரும், வரும். இவன் எப்படி தெரியுமா யோசிப்பான்? தேவனுடைய ராஜ்யம் என்னிடத்துல இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. இதான் பாடி, சரீரம் நினைச்சுக்கோங்க. அந்த சரீரத்துக்கு உள்ள ராஜ்யம் இருக்கிறது. இப்ப இவன் எப்படி யோசிப்பான் பாருங்க. ராஜ்யம் வருது 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 மேல பார்க்க மாட்டான். ராஜ்யம் இருக்கு 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 இருக்குன்னு இருதயத்தை பார்த்து சொல்லுவான். ஹல்லேலூயா. இப்ப உங்க வலது கரத்தை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப வாயில என்ன வார்த்தை வரணும்? என்ன வார்த்தை வரணும்? ராஜ்யம் எனக்குள்ள இருக்குதுன்னா உங்களுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கும் தூரம் என்ன? வாட் இஸ் the distance between you and in you? உங்களுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு எதுவும் தூரம் இருக்கா? தூரம் கிடையாது. ரெண்டு ஒண்ணுதான். உங்களுக்குள்ள இருக்கிற சுவாசத்துல கர்த்தர் தைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையில கர்த்தர் தைக்கப்பட்டிருக்கிறார். ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற அவேர்னஸ், இந்த இடத்துல இருக்கிற கண்ணோட்டம் வெறும் கண்ணோட்டம் மாற்றம் தான், அவ்வளவுதான். இங்க இருந்து யோசிக்கிறதும் இங்க இருந்து யோசிக்கிறதும் வேற. இங்க இருக்கிறவன் ஒண்ணுமில்லன்னு யோசிப்பான், இங்க இருக்கிறவன் இருக்குன்னு யோசிப்பான். யுவர் இன்னர் வேர்ல்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் அவுட்டர் வேர்ல்ட். இங்க இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருப்பான், வெளியே இல்ல இல்ல இல்லன்னு இருந்துகிட்டே இருக்கும். இங்க இருக்கிறவன் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பான், வெளியே எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவன் நான் பாவி நான் பாவி நான் பாவின்னு சொல்லிட்டே இருப்பான். இங்க இருக்கிறவன் என்னதா சொல்லுவான்? நான் பாவியா இருந்தேன், இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டேன், இப்பொழுது நான் நீதிமான் சொல்லுவான். என்ன சொல்ற? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா இதையும் தூக்கி இங்க வச்சுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. நம்ம செய்ய வேண்டியது இங்க இருந்து எழும்பி இங்க வந்து உட்கார்ந்து ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. சத்தத்தை மறந்துடாதீங்க. ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்குது. உங்களை ஆட்டணும் அப்படி சத்தம் வரணும். உள்ள என்ன இருக்குது? ராஜ்யம் இருக்குது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்குள்ள இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குதுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு போடப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே இன்னும் உங்களுக்குள்ளாக காரியங்கள் இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்துல வாழுகிறவன் என்பவன் வேற, ஆவியில வாழுகிறவன் என்பவன் வேற. இது மாம்சத்துல வாழுகிறவன், இது ஆவியில வாழுகிறவன். ஒரு வசனத்தை வாசிங்கள், 9வது வசனம். உங்களுக்குள்ள இன்னொன்னு இருக்குன்னு போடப்பட்டிருக்குது பாருங்க. எல்லாரும் வாசிப்போம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. பைபிள் வச்சிருக்காங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. பக்கம் 215 எல்லாரும் எடுத்துக்கோங்க. சும்மா வாய் பார்த்துட்டு இருக்க கூடாது. பக்கம் 215 ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் வாசிப்போமா சத்தமா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா இன்னொன்னு இருக்குது. ராஜ்யம் மட்டும் உள்ள இல்ல, உங்களுக்குள்ள இன்னொன்று இருக்குது. தேவனுடைய ஆவி இருக்குது. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்து என்ன இருக்குன்னா அந்த வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறது.
இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பின அதே ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கு. இப்ப நம்ம இங்க இருந்து என்ன யோசிப்போம், ஆவியானவர் அங்க இருக்கிறார், இயேசு எங்க இருக்காங்க, பரலோகத்துல இருக்காங்க, இயேசு அங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க, நான் எங்க இருக்கேன், குப்பையில உட்கார்ந்திருக்கேன், இப்படி யோசிச்சுட்டு இருப்போம். இங்க என்ன தெரியுமா இருக்கு? ராஜ்யம் இருக்கு, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. Who raised Jesus from the dead? இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பின அதே ஆவியானவர். டூப்ளிகேட் இல்ல, டெமோ வெர்ஷன் இல்ல, கொஞ்சம் ஆவி இல்ல, மினிமைஸ்ட் வெர்ஷன் இல்ல, கொஞ்சோடு பிச்சுக்கிட்டு வந்தவர் இல்ல, அதே ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்த அதே வல்லமை எனக்குள்ள இருக்குது. இப்போ நீங்க புரிய வேண்டியது, இங்க இருந்து இங்க மாற வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கண்ணை மூடிட்டு எனக்குள்ள இருக்காருன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜ்யம் வந்து இருக்கிறது, ராஜ்யம் வந்து இருக்கிறது. உங்க வாழ்க்கையே மாற்றப்பட்டுருங்க. ரகசியம் இதுதான். The complete secret is this. This is a mystical secret. பயங்கரமான ரகசியம், சொல்லப்பட்டாலும் புரிய முடியாத ரகசியம். என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்குள் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். கொலோசியர் 1:6. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடிட்டு சொல்லுங்களேன், எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய வலது கரத்தை நெஞ்சில வச்சுக்கோங்க, வலது கரத்தை இருதயத்துல வச்சுட்டு கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, நான் வெற்றிடம் இல்ல, நான் வெற்றிடம் இல்ல, நான் அறக்குறை இல்ல, எனக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு கிடையாது, எனக்குள்ள மகிமை இருக்குது, எனக்குள்ள ராஜ்யம் இருக்குது, எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது, எனக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார், விசுவாசமாய் வாசம் பண்ணுகிறார். இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். The same spirit, the same spirit. இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பின அதே ஆவியானவர், அதே ஆவியானவர், அதே ஆவியானவர். இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய யோசனைகள் ராஜ்யமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை அதிசயமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், உங்களுடைய எண்ண அலைகள் மாற்ற முடியாதா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல காரியங்களும் அற்புதங்களாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் சில காரியங்கள் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு நான் சொன்னவைகள் புரிந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இப்பொழுது சில காரியங்கள் வேகமாக உங்களுடைய இருதயத்தில் நான் எழுத விரும்புகிறேன், வேகமாக சொல்ல விரும்புகிறேன். அவைகள் உங்களுடைய இருதயத்திலே மாற்றப்பட்டதா இருப்பதாக, உங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறதா இருப்பதாக. இயேசுவினுடைய ஊழியத்திலே இயேசுவானவர் என்ன செய்தார் என்றால், அவருடைய ஊழியம் முழுவதும் இந்த இடத்துல இருந்து இங்க மாறு, இந்த இடத்துல இருந்து இங்க மாறு, இங்க இருந்து இங்க மாறுன்னு சொல்லுகிறதா இருக்கும். அவரை சுற்றி 12 சீஷர்கள் இருந்தார்கள். இயேசுவானவர் இந்த உலகத்திலே நின்று கொண்டிருந்தார், 12 சீஷர்களும் இந்த உலகத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். இந்த 12 சீஷர்களை ஆண்டவர், இங்கே யோசி, இந்த இடத்துல உள்ளதை யோசி, மேல வா, நான் யோசிக்கிற மாதிரி யோசி அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரோடு சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ண போறோம். ஆண்டவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு சேர்ந்து பார்க்க போகிறோம். மாற்கு 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். மாற்கு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சீஷர்களுக்கு இந்த புதிய உலகத்தின் எல்கைகள் எப்படி இருக்கும் என்றும், இந்த புதிய உலகம் எப்படி செயல்படும் என்றும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். என்ன நடந்தது பாருங்கள். ஒரு இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள், ஒரு வனாந்தரத்துக்கு போகிறார்கள். 31ஆம் வசனம். தனியா போகிறாங்க, அங்க அநேகர் வந்தாங்க. ஆண்டவர் வந்து டீச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த டீச் பண்ணிட்டு இருக்கிறது வேணுக்குனே சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக டைமை இழுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே நைஸா அவர்கள்லாம் வந்து பக்கத்துல வந்து சொல்றாங்க. 35ஆம் வசனம். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்துக்கு வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதனால அனுப்பி விடுங்கன்னு நைஸா வந்து சொல்றாங்க. ஆண்டவரே பேசினதெல்லாம் போதும், ரொம்ப அழகா பேசுறீங்க, வயிறு பசி, எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க அப்படின்னு இங்க இருக்கிற இயேசுட்டு வந்து சொல்றாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக இழுத்துக்கிட்டே வரார். உடனே அவங்கள பார்த்து சொல்லுகிறாங்க, அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்கிறவன் என்ன யோசிப்பான்? சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்ணும்? கடைக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், இது வனாந்தரமான இடம், காரும் கிடையாது, பைக்கும் கிடையாது, போகணும், வாங்கணும், வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இதான் நம்ம நார்மலா யோசிக்கிறது. அவன் கரெக்டா யோசிக்க பாருங்க, என்ன யோசிக்க பாருங்க. அதுக்கு நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கிட்டு வந்தா கூட தாங்காதன்னு சொல்றான்.
ஒரு 3 லட்சம் 200 2 லட்சம் வச்சுக்கோ, 2 லட்சத்துக்கு சாப்பாடு வாங்கினா கூட வராதப்பா அப்படின்னு சொல்றான். அது இந்த உலகம். இந்த உலகத்துல அப்படிதான் யோசிப்பான். இங்க இருக்கிறவன் அப்படிதான் யோசிப்பான். 200 பணத்துக்கு வாங்கினா கூட செல்லாத. இங்க இருக்கிறவர் சொல்றாரு, எல்லாத்தையும் உட்கார வைப்பா, சாப்பாடு போடுவோம் சொல்றாங்க. ஆனா அந்த நடந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். உட்கார வைத்தாங்க, சாப்பாடு போடுறாங்க. எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. 5 அப்ப 2 மீன் சொல்றாங்க. 5 அப்ப 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்கிறாங்க. இதுதான் இந்த உலகம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்துல உன் கையில குறைவானது மாதிரி தான் தெரியும், என் பார்வையில் அது நிறைவானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சோண்டு மாவுதான் இருக்கும், கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கும், ஆனா வாழ்க்கையில சாவுற வரைக்கும் அது சாப்பாடு போட்டுட்டே இருக்கும். கரங்களை ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை பார்த்து ஒரு கேள்விதான் கேட்பாரு, உன்னிடத்துல என்ன இருக்குது, உன்கிட்ட என்ன இருக்குது. மோசே சொல்லுவான், ஒரு கோல் இருக்குன்னு சொல்லுவான், போதும் கிளம்பு. கிதியோன் சொல்லுவான், என்கிட்ட இதுதான் இருக்குன்னு சொல்லுவான், போதும் கிளம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறதை வைத்து 5000 பேருக்கு போஷிக்கிறவரா இருக்கிறார். இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். அப்படி போஷிக்கிறதா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், அந்த அந்த மிராக்கிளை யோசிச்சு பாருங்க. 5000 பேர் சாப்பிட்டுருக்காங்க, 12 கூடை நிறைய எடுத்திருப்பாங்க. எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. மீன் கொடுத்துருக்காரு, மீன் வந்திருக்குது. மீன் வந்திருக்குன்னா என்ன பண்ணணும்? கடல்ல போய் மீனை பிடிச்சிட்டு வரணும். சும்மா இமேஜின் பண்ணுவோம், பைபிள் எல்லாம் இல்லை, நான் சும்மா யோசித்தேன். ஒரு 50 தேவதூர்ல வச்சு போய் மீன் பிடிச்சிட்டு வான்னு சொல்லியிருப்பார். அவன் போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பான். நீங்க மீன் அப்படியே போட்டா சாப்பிட்டுருவீங்களாகும், உங்களுக்கு பொரிச்ச மீன் வேணும். இவங்க கண்டிப்பா வெத்து மீன் இல்லாம பொரிச்ச மீன் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்களேன். தேவதூர்கள் சட்டியில வச்சு அகப்பையில வச்சு நல்லா உருட்டி பொரிச்ச மீனா எடுத்து போட்டு போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்களேன். 12 கூட நிறைய எடுத்தார்கள். யோசிப்பாங்களேன், எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது, எப்படி வரும் தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. 200 பணம் எனக்கு இல்லையே, போடா, எனக்கு இருக்குது. என அற்புதங்களை செய்கிறவர் எனக்கு பிதாவாக இருக்கிறார். தேவனுடைய ஆவி எனக்குள் வாசமா இருக்கிறது. கிறிஸ்து எனக்குள் வாசமா இருக்கிறார். தேவன் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே என்ன நடக்குது? இது காலையில டீச்சிங் நடந்துட்டு ஈவினிங் எல்லாரையும் ஆண்டவர் அனுப்பி விடுறாங்க. பிராக்டிகல் கிளாஸுக்கு அனுப்பி விடுறாங்க. இயேசு மலை மேல இருந்துறாங்க. எல்லாரையும் தனியா படகுல போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. ஈவினிங் நைட்டு படகுல போறாங்க. அப்பொழுது 48ஆம் வசனம், காற்று அடிக்குது. 4 ஜாமத்துல எல்லாரும் இது பண்றாங்க, பயங்கரமா அலறி போறாங்க. 49 வசனம், ஆண்டவர் நடந்து வருகிறார், ஆவேசம் என்று கத்துறாங்க. இதெல்லாம் கதை உங்களுக்கு தெரியும். உடனே பயப்படாதீர்கள் ஆண்டவர் வந்து அதட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் விசுவாசிக்கலன்னு இன்னொரு இடத்துல வரும். சரி, அதுக்கப்புறம் 52ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதனாய் இருந்தபடியால் அப்பங்களை குறித்து உணராதிருந்தார்கள். காலையில தாங்க நடந்துச்சு அற்புதம், ஈவினிங் குள்ள தொலைச்சிட்டாங்க. இதுலதான் நம்ம தொலைஞ்சு போறோம். இதுதான் நம்ம இருக்கிற பெரிய தப்பு. நேற்று ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா உங்ககிட்ட? எத்தனை பேருக்குலாம் ஆண்டவர் இதுவரைக்கும் ஒரு அற்புதமாவது செஞ்சிருக்கிறார்? சும்மா கை தூக்குங்க, நிஜமா கை தூக்குங்க. அற்புதமே செய்யலையா? அற்புதம் செஞ்சிருக்கார். ஒரு தடவை செஞ்சவர் திரும்பி செய்ய மாட்டாரா? இன்னைக்குள்ள பிரச்சனையில செய்ய மாட்டாரா? செய்வார். காலையில தான் செஞ்சிருக்காங்க. நைட்டு உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம். ஆண்டவர் வந்து கடல்ல நடத்துறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, நீ என்ன பண்ணிருக்கணும்? அப்பத்தை பிச்சு நீ தான் எடுத்து கொடுத்த. நான் வந்து கையில கொடுத்தேன், நீ தான் எடுத்து கொடுத்த. உன் கையில அப்ப நிறைய ஆகிறத பார்த்த, உன் கையில நிறைய மீன் வருகிறத பார்த்த. 12 கூட நீ தான் எடுத்த, நான் எடுக்கல. ஒன்னு அந்த அற்புதத்துல நடத்தின. அதுக்கு அடுத்த அனுபவத்துல நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீயே கடலை அமைதியா இருன்னு சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா. இததான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடம் தான் மனம் திரும்பின இடம். ஒரு தடவை தான் ஆண்டவர் அற்புதத்தை நடத்துவார். அதுக்கப்புறம் ஆண்டவரை இறங்கி வரும். ஆண்டவரை தூக்கத்தில் இருக்கிற நீர் படகுல, இன்னொரு இடத்துல அப்படிதான் இருக்கும், படகுல தூங்கிட்டு இருப்பாரு. எழுப்பி ஆண்டவரை நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்க விசுவாசம் எங்கல போச்சுன்னு கேட்பாங்க. ஏம்ல என்ன எழுப்புறேன்னு கேட்பாங்க. நீ செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க காலம். கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய புத்திரர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உன்னதத்திலே நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது புறப்பட்டு போங்கள், போய் அற்புதங்களை நடத்துங்கள், கிரியைகளை நடப்பீங்கள். எப்படிங்க நடக்கும்? 200 பணம் வேணுமே, எப்படிங்க நடக்கும்? நீ போ, கர்த்தர் செய்வார். நீ காலடி எடுத்து வை, யோர்தான் விலகுதா இல்லையான்னு பாரு. ஹல்லேலூயா.
இந்த எண்ணம் அப்படிதான் இருக்கும். இன்னொரு முறை ஆண்டவர் வரணும், இன்னொரு முறை தரிசனம் வரணும், இன்னொரு முறை கர்த்தர் பேசணும். இங்க இருந்து எழும்பும் போதாங்க கர்த்தர் பேசுவாரு. இங்க போனதுக்கு அப்புறம் கர்த்தர்லாம் பேச மாட்டாரு. இங்க வரும்போது தடப்படலாம் வருவாரு, உன்னை தூக்குறதுக்கு. தூக்கி வச்சதுக்கு அப்புறம் உள்ள போயிடுவாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய ஆவி, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியாய் மாறி வாய்களை திறந்து, கடலே இறையாதே, அமைதியாயிரு, அப்பங்களே உண்டாகு, கர்த்தர் அற்புதங்களை நடத்துகிறான்னு சொல்லி வாயை திறந்து அற்புதங்களை பேசணும். Hallelujah. Your miracle is not in heaven. Your miracle is in your lips and in your thinking. உன்னுடைய அற்புதம் பரலோகத்துல இல்ல, அற்புதம் உன் வாயிலேயே உன் சிந்தனையில இருக்குது. ரோமர் 10 அதிகாரம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து பேச ஆரம்பிச்சா நொட்டி பொழுதுல சம்பவங்கள் மாற்றப்படும். அதுக்கு அடுத்த சம்பவங்களும் அதுக்கு அப்புறம் வரிசையா ஆண்டவர் வந்து கேட்பாங்க. இதுக்கு தொடர்ச்சியா என்ன நடக்குதுன்னு அடுத்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16 அதிகாரத்துக்கு வாங்க. தொடர்ச்சியா வருகிற சம்பவம். சோ ஆண்டவர் அப்பத்தை இது பண்றாங்க. அதுக்கப்புறம் நைட் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆண்டவர் இன்னொரு இடத்துல போய் பேசுறாங்க. அந்த இடத்துல பேசுற போது என்ன நடக்குது பாருங்க. 5ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேரும் போது அப்பத்தை கொண்டு வர மறந்து போனார்கள். நேற்று தான் நடந்திருக்குது. அடுத்த நாள் அப்பத்தை மறந்துட்டாங்க. இந்த பயல இங்க இருந்து எப்படி மாறுறாங்கிறதுக்கு காமிக்கிறேன். அப்பத்தை மறந்துட்டாங்க. உடனே இயேசு அவர் செய்தி கொடுக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த பயல என்ன யோசிக்கிறாங்க பாருங்க. நாம அப்பத்தை கொண்டு வராததுனாலதான் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே டக்குன்னு யோசனைகளை அறிந்து, யோசிக்க தான் செய்யறானுங்க, பேசல, யோசனையை அறிந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து, அப்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ள யோசனை பண்ணுகிறது என்ன? ஏன் இப்படி யோசிக்க? அப்ப இல்லன்னு ஏன் இப்படி யோசிக்க? பார்த்தல 5000 பேருக்கு வந்தது, பார்த்தல 4000 பேருக்கு வந்தது, ஏன் இப்படி யோசிக்க? ஒரு தடவை அற்புதத்தை பார்த்த பிறகு திரும்பியும் இங்க போய் தான் உட்காரும். எத்தனை முறை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் திரும்பியும் கதவை திரடி பழைய குருடி மாதிரி இங்க தான் போய் உட்காரும். இந்த இடத்துல இருக்கிற யோசனைகள் வரக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிற யோசனைகள் தான் வரணும். ஹல்லேலூயா. ஏன் அப்படி யோசிக்கிற? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாங்க பாருங்க. 9ஆம் வசனம். எல்லாரும் வாசிங்களேன். இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை எத்தனை பேருக்கு போஷித்தேன்? 5000 பேருக்கு பகிர்ந்தது. மீதியானது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்? 12 கூடை நிறைய எடுத்தீர்கள். 10ஆம் வசனம். 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்தது. மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள்? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க. மறந்துட்டியான்னு கேட்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய முடியும்? இன்றைக்கு செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்களை துரத்திட்டு வருகிற எகிப்து இன்னைக்கு முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் கானான் தேசத்தில் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஓடிட்டு இருக்கிற ஆட்கள் நீங்க கிடையாது. கானான் தேசத்துல சீயோனிலே வாசம் பண்ணுகிறவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. Change your mindset, change your perspective, change your thinking. இந்த இடத்துல உட்காரணும். உடனே அடுத்த சம்பவம். உடனே ஆண்டவர் அடுத்து கேட்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. வரிசையா சூப்பரா எழுதப்பட்டிருக்கும். அடுத்த வசனம் பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாங்க, நான் யாருன்னு கேட்கிறாங்க. உனக்கு நான் யாரு? இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறாங்க. இயேசு உனக்கு யார்? Who is Jesus to you? ஒருத்தன் சொல்றான் தீர்க்கதரிசி, ஒருத்தன் சொல்றான் இது, ஒருத்தன் சொல்றான் இது, ஒருத்தன் சொல்றான் இது. உங்களை பொறுத்தவரைக்கும் நான் என்னன்னு சொல்றேன். உங்களை பொறுத்தவரைக்கும் இயேசு யார் தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு பேர் இயேசு. வாரத்துக்கு வாரம் வந்து உட்கார்ந்து அட்டெண்டன்ஸ் போட்டு, இல்லாட்டி ஈவினிங் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போயிருவேன். அவருக்கு பேர் இயேசுன்னு சொல்லி இயேசுவை வெளியே ஒதுக்கி வச்சிட்டோம். ஆனா உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? நீங்க தான் தேவனுடைய ஆலயம். இயேசு எங்க வாசம் பண்ணுகிறார்னா இந்த ஆலயத்துல வாசம் பண்ணல, இந்த ஆலயத்துல வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் இயேசுவை சுமக்கல, நீங்க இயேசுவை சுமக்குறீங்க. உன்னுடைய ஆலயம் உன்னுடைய சரீரம் ஆலயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரீரம் ஆலயமா இருக்கிறது. என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்கிறார். உடனே சொல்றாங்க ஜீவனுடைய 16ஆம் வசனம், நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதை மாத்திரம் சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 28ஆம் வசனம். 28ஆம் வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொல்றாங்க. Kingdom of God in power. எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யம் வல்லமையில். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யம் வல்லமையில். உங்களுடைய அழைப்பு என்னன்னு நான் சொல்றேன். உங்களுடைய அழைப்பு என்ன தெரியுமா? இயேசுடைய ராஜ்யத்தை வல்லமையா காட்டுறதா உங்களுடைய அழைப்பு. சொல்லுங்க, இயேசுடைய ராஜ்யத்தை வல்லமையாய் காண்பிப்பது
உங்களுடைய அழைப்பு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாங்க ராஜ்யம் வல்லமையாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 17ஆம் அதிகாரம் திறக்குது. அழகான ஒரு அதிகாரம் மத்தேயு 17ஆம் அதிகாரம். 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு 6 நாளைக்கு பின்பு இயேசு மறுரூபமானார். என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னா 28ஆம் வசனம் திருப்பி வாசிக்கிறேன். என்ன சொல்லிருக்கலாம்னா, இங்க நிற்கிறவர்கள் சிலர் 6 நாள் கழித்து ராஜ்யத்தில் வருவதை நீங்கள் காண்பும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா 6 நாள் கழித்து சொல்லாம உங்களை குறித்து ஆண்டவர் ஒன்று சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் என்ன நடக்குதுன்னா, டிரான்ஸ்பிகரேஷன் நடக்குது, மறுரூபமாக்கப்படுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுடைய முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாம் அவரோட கூட பேசுறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது உமக்கு இங்கே சித்தமானால் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் அப்படியே மறுரூபமாகிறார், அப்படியே மறுரூபமாகிறார், அப்படியே மறுரூபமாகிறார், மறுரூபமாகிறார். அப்படியே ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். இயேசு மறுரூபமாகிறார், இயேசு மறுரூபமாகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். இந்த ரோமர் 12ல நமக்கு கொடுக்கப்பட்ட மறுரூபம் அப்படிங்கிற வார்த்தையும் இயேசு மறுரூபமானார் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தை. ரோமர் 12ல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை மெட்டமார்போ அப்படிங்கிற வார்த்தை. இந்த இடத்துல இயேசு மெட்டமார்போ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா நடக்குது? நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்களுக்குள்ளாக வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. மறுரூபமாக்கப்பட்ட இயேசு எனக்குள்ள வெளிச்சமாக நின்று மறுரூப வல்லமை, the kingdom in power, ராஜ்யத்தின் வல்லமை, ராஜ்யத்தின் பிரஜையாய் என்னை இந்த காலத்திலே வெளிச்சமாக வைத்திருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறானோ பார்க்கிறானோ அவ்வளவுதான் வாழ்க்கை மாற்றப்பட்டுரும், வாழ்க்கை மாற்றப்பட்டுரும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த இடத்துல இருந்து அழைத்து வாழ்வது உங்களுடைய அழைப்பல்ல, இங்க இருந்து மறுரூபமாக்கப்பட்ட தேவனுடைய வல்லமையை ருசி பார்த்து வாழ்வது வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மலையை பார்த்து கர்த்தாவே இந்த மலையை எடுத்து போடும், கர்த்தாவே இந்த பிரச்சனையை எடுத்து போடும், இயேசுவே இறங்கி வாரு குணமாக்கும் அப்படின்னு இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அப்படி நீங்க ஜெபம் பண்றதை மாத்தி, இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்றதை மாத்தி இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறாங்க, ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது, மறுரூபமாக்கப்பட்ட இயேசு எனக்குள்ள இருக்கிறாங்க, மனம் புதிதாக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிந்தனை எனக்கு உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர், கிறிஸ்துவின் சிந்தனை எனக்கு உண்டாயிருக்கிறது, உண்மையான வெளிச்சம் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே மலையை பார்த்து சொல்லுகிறேன், பெயர்ந்து போ, ராஜ்யம் உண்டாயிருக்கும். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டிருக்கிற அனுபவம் உண்டாயிருக்கும். ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், மீனின் வயிற்றிலிருந்து வெள்ளி பணம் உண்டாயிருக்கும். எப்படி நடக்கும்னே தெரியல, 200 பணத்துக்கு எங்க போவேன், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, உன் அனுபவம் மாற்றப்பட்டுட்டே இருக்கும். நான் 10,000 தான் சம்பளம் வாங்குறேன், எனக்கு எப்படி என் குடும்பத்தை எப்படி நடத்த, கவலைப்படாத, ஆண்டவர் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்தை கொடுப்பார். என் வாழ்க்கையே பலவீனம் தான், என் வாழ்க்கையே வேதனை தான், என் வாழ்க்கையே அழுகதான், கவலைப்படாத, நீ மறுரூபமாக, நீ மேலே ஏறு, உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றப்படும், உன்னுடைய காயங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாய் மாற்றப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. உன்னுடைய காயங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கடைசி ஒன்று சொல்ல போறோம், எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. ஏன் ஏன் நீங்க இங்க இல்ல, நீங்க இங்க இல்ல, நீங்க இங்க இருக்கீங்க. உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? ராஜ்யம் இருக்குது, தேவனுடைய ஆவி இருக்கிறாங்க, கிறிஸ்துவின் ஆவி உண்டா இருக்கிறது, கிறிஸ்து இருக்கிறாங்க, இயேசுவை எழுப்பின அதே ஆவியானவர் இருக்கிறாங்க. நீங்க பேச வேண்டியது என்ன அப்படின்னா, 5 அப்பத்தை பார்த்து பெருசாகும், ஒன்றுமில்லாததை பார்த்து இருக்கிறதா மாறு, உள்ளாத சூழ்நிலையை சரியாக மாறு. எகிப்தே வெளியே போ. இன்னைக்கு உங்க வாய் இந்த இடத்துல மாறிச்சுன்னா ராஜ்யம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சிறிது நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் உயிர்த்தெழுகிற வரை யாருக்கும் இதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இந்த காலத்துக்கு நியமிக்கப்படவில்லை. ஒரு தலைமுறை எழும்பும், பல வருடங்கள் கழித்து ஒரு தலைமுறை எழும்பும். அந்த தலைமுறை எழும்பி ராஜ்யம் வந்திருக்கிறது என்று பேசும். இந்த நாளை குறித்து இன்றைக்கு ஜூன் 21, இந்த தினம் 2 விசேஷமான தினம். ஒன்று ஃபாதர்ஸ் டே, தகப்பனுடைய நாள். இது அடுத்து the longest day of the year,
இந்த வருடத்திலேயே இதுதான் லாங்கஸ்ட் டே. வெளிச்சம் நிறைய இருக்கிற நாள். வெளிச்சம் நிறைய இருக்கிற நாளிலே நின்று கொண்டு வெளிச்சத்தையும் அப்பாவையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். You are not expecting a change, be a change. மாற்றத்தை நோக்கி செல்லாதே, நீயே மாற்றமாக இரு. எழுப்புதலை நோக்கி செல்லாதே, நீயே எழுப்புதலை உருவாக்கு. காலம் மாற்றப்படுவதற்காக காத்து கொண்டிருக்காதே, காலத்தை மாற்று. ஏன்? ராஜ்யம் வந்திருக்கிறது. இயேசுவானவர் உனக்குள்ளே இருக்கிறார். உன் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அது ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கிற வல்லமை உன்னுடைய வாயிலே இருக்கிறது. எசேக்கியேல் 37 பாத்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லுவார், தேவன் நின்று கொண்டு சொல்லுவார், இந்த எலும்புகள் உயிரடையும் வேண்டும் என்று சொல்லுவார். வாயில திறந்து பேசுவார், ஆனா எலும்புகள் அசையாது. மனுஷகுமாரனை பார்த்து நீ பேசுன்னு சொல்லுவாங்க. அவன் பேசுவான், அப்பதான் எலும்புகள் உயிரடையும். உன்னதமானவர் பேசுகிறார், தேவன் பேசுகிறார், எலும்புகள் உயிரடையாது. அதே வார்த்தையை சொன்ன பிரகாரமாக ஒரு மனிதன் பேசுவான், எலும்புகள் உயிரடையும். இப்பொழுது சொல்லுகிறேன், எலும்புகள் உயிரடைகிற வல்லமை உங்கள் வாயில இருக்கிறது. The words that are coming out of Holy Spirit is directly proportional and it is the same frequency that comes out of your mouth. ஆவியானவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் வல்லமையும் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் வல்லமையும் ஒன்றாய் இருக்கிறது. ஏன்? ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். The highest dimension, மலையின் மேல் இருக்கிற சிந்தனை இதுதான். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் இதுதான். நான் பேசிக் கொண்டிருப்பது சீயோனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சீயோன் வந்திருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், நீங்களோ சீயோனுக்கு வந்து சேர்ந்தீர்கள். You have come to Zion. நீங்கள் விழுந்தவர்கள் அல்ல, நீங்கள் தோற்றவர்கள் அல்ல, தோற்று போகிறவர்கள் அல்ல, எழும்பி இருக்கிறவர்கள். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னில் என்றும் வாழ்கிறார், இயேசுவே என்னோடு இருக்கிறார், இயேசுவாய் என்னை நினைத்தாரே, இயேசுவே இயேசுவே என்னில் என்றும் வாழ்கிறார், இயேசுவே என்னோடு இருக்கிறார், இயேசுவாய் என்னிலே வாழ்கிறார், இயேசுவே இயேசுவே என்னில் என்றும் வாழ்கிறார், இயேசுவே என்னிலே வசிக்கிறார், இயேசுவே என்னோடு இருக்கிறார், இயேசுவே தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவன் அவர், அவர் என்றும் என்னோடு இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவன் அவர், இன்றும் என்னில் வாழ்கிறார். அவரே என்னில் என்றும் வாழ்பவர், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவாய் என்னிலே எழுந்தீரே, இயேசுவே இயேசுவே என்னிலே வாழ்கிறார், இயேசுவே என்னிலே வசிக்கிறார், இயேசுவாய் என்னிலே எழுந்தாரே, இயேசுவே கடலை அதற்றுகிறவர், கண்மலையை துரத்துகிறவர், கண்மலையிலே தண்ணீரை கொண்டு வருகிறவர் இப்பொழுது உங்களோடு இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, வாய்களை திறந்து உங்களுடைய அற்புதங்களை இப்பொழுதே பேசுங்கள். எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. இது அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நாள், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நேரம். இப்பொழுதே எகிப்து அழிகிற நேரம், பிசாசின் கிரியைகள் உடைக்கப்படுகிற நேரம். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து உங்களுடைய 5 அப்பங்கள் 2 மீன்கள் 5000 மாற்றப்படுவதாக, குறைவுகள் மாற்றப்படுவதாக. வாய்களை திறந்து பேசுங்க, 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 பேசுங்க. ஆவியானவருடைய பலத்தோடு, தேவ ஆவியானவருடைய கிருபையோடு மண்டலங்களில் இருந்து, மண்டலங்களில் இருந்து, மலைக்கு மேலிருந்து வாய்களை திறந்து பேசுங்கள். நீங்கள் சிறகடிக்கிற காலம் இது, சிறகடிக்க எழும்புகிற காலம் இது, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் இது. நீ கீழே கடக்கிற நேரம் அல்ல இது, கீழே கடந்து உருளுகிற நேரம் அல்ல, வேறு விதமா யோசிக்கிற நேரம் அல்ல, தோல்வியை யோசிக்கிற நேரம் அல்ல, ஜெயத்தை யோசிக்கிற நேரம் இது. நீ ஜெயம்
தைரியமாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம். நீ வைராக்கியமாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம். நீ பராக்கிரமசாலியாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம். பேசு 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 பேசு, வாய்களை திறந்து பேசுங்க. குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நோக்கி பேசுங்க. குடும்பத்தில் இருக்கிற இல்லாதவைகளை நோக்கி பேசுங்க. உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய வரவுகளை குறித்து பேசுங்க. எனக்கான வரவுகள் வருவதாக, கதவுகள் திறக்கப்படுவதாக, வானமண்டலங்கள் திறக்கப்படுவதாக. இடங்கொள்ளாமல் போக மட்டும், இடங்கொள்ளாமல் போக மட்டும், இடங்கொள்ளாமல் போக மட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. நேரம் ஆகிவிட்டது என்றாலும் நான் சில நேரம் எடுத்துக்கொள்கிறேன். வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய குறைவுகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிவர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக இருப்பது இல்லை. அவர்கள் தறிகட்டு போவது இல்லை. சிலர் குடும்பத்திலே பிள்ளைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடைய பிள்ளைகள் என்னவாக ஆகும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் இருக்கிறது. வாலிபர்களே, உடைய இருதயத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு விடை கர்த்தர் இயேசு. எழும்புவருடைய சிந்தனையிலே, எழும்புவருடைய சிந்தனையிலே தைரியமாய் பேசு. உனக்கான உலகங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக உலகங்கள் வருகிறது. கர்த்தர் ராஜ்யத்தை கொடுக்கிறார். பயப்படாத சிறுமந்தையை, எழும்பு எழும்பு, பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் நேரம் வந்தது, உன் காலம் வந்தது. சிறகடித்து எழும்புகிற காலம் வந்தது. கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார், மறுரூபப்படுத்தி இருக்கிறார், அசைவாடி இருக்கிறார். மாறாத பிரமாணம் உண்டாயிருக்கிறது, மாறாத கட்டளை உண்டாயிருக்கிறது, மாறாத கிருபை உண்டாயிருக்கிறது, நித்திய இரக்கம் உண்டாயிருக்கிறது, மீட்பு உண்டாயிருக்கிறது, பலன் உண்டாயிருக்கிறது. இனிமேல் நீங்கள் சோர்வடைவதில்லை, சோர்வடைவதில்லை, சோர்வடைவதில்லை. ஆவியின் பிரமாணம், ஆவியிலே வாழுகிறவன், ஆவியிலே வாழுகிறவன், நான் வைராக்கியமாய் வாழுகிறவன், இயேசுவின் பலத்திலே வாழுகிறவன், ஜீவனிலே வாழுகிறவன். ஜீவன் உண்டாயிருக்கிறது, ஜீவன் உண்டாயிருக்கிறது. கடைசியாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோமா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் ஒருவரே பெரியவர்.
தேவன், நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்து உருவாக்கியவர், நீர் ஒருவரே அல்பாவும் ஓமெகாவுமானவர், நீர் ஒருவரே முந்தினவரும் பிந்தினவருமானவர், நீர் ஒருவரே சேரப்படாத ஒளியில் வாசம் செய்கிறவர், நீர் ஒருவரே சகலத்தையும் மதுரத்தின் காலத்திலே நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவர், நீர் ஒருவரே ராஜாவின் அறிக்கையிடுகிறோம், நீர் ஒருவரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறோம். சீக்கிரமாய் பூமிக்கு திரும்பி வரும், இந்த வருகையை நோக்கி காத்திருக்கிறோம். இந்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளை கத்த செய்த எல்லாவற்றுக்காக இயேசுவுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுதோமா. இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஆமென்.